ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்களோட ராகி வந்து எப்படி ஸ்ப்ரவுட் பண்ணி அதை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ராகி வந்து நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நான் வந்து கஞ்சிக்காகவும் ராகியை வந்து யூஸ் பண்ணிப்பேன், அல்லது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸையும் யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் வந்து எப்படி ராகி ஸ்ப்ரவுட் ராகி பிஸ்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ராகி மாவை வச்சு நான் நிறைய வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணுவேன் குழந்தைங்களுக்காக. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ராகி 1 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டஸ்ட் இருக்கும். ஒரு 5-6 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒன் டே வந்து ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ஒன் டே ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கும், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு துணியில் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஊறினால ஒரு 1 or 2 டேயில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரவுட் வந்திருக்கும். ஸ்ப்ரவுட் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதில் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கும்போது 10 மடங்காக வந்து சத்துக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி அந்த பச்சை பயிரெலாம் கூட ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாலடாக கூட மேக் பண்ணிடுவேன். அது கூட நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட் பண்ணது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 டேஸ்லேயே இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ப்ரவுட் வந்துடுச்சு ராகி கூட. அதனால் அது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயில் ரொம்ப அதிகமாக படாத இடத்துல ஒரு 1 டே வந்து நீங்கள் காய வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நிறைய இருக்கிறனால நான் வந்து 1 டே காய வச்சுக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக வெயில் பட வேண்டாம், லைட்டாக வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆனாலே போதும். ஸோ ரொம்ப அதிகமாக வெயிலில் வச்சாலும் கூட வந்து அதோட சத்துக்கள் வந்து கம்மியாகிடும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நிறைய வந்ததுனால இந்த அளவுக்கு வந்து நான் காய வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன ஸ்ப்ரவுட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1 or 2 hours வந்து காய வச்சிருந்தாலே போதும், ஈஸியாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடும். ஏன்னா இதை வறுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப வெயில் இல்லாத டைமை பார்த்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து இப்போ மட்டும் இல்லை, நான் எப்போவுமே ராகி மாவு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதை வச்சு நம்ம புட்டு மேக் பண்ணிக்கலாம், பணியாரம், நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை, நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பசங்களுக்கு ராகியோட ஸ்நாக்ஸ் ஏதாவது ஹல்வா மாதிரி பண்ணால் கூட பண்ணி கொடுப்பேன் நான். நெக்ஸ்ட் வந்து ராகி மால்ட்டா கூட செஞ்சு கொடுப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நல்லா இப்போ காய்ஞ்சிடுச்சு. அதை வந்து வறுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வறுக்கிறதுக்கு ரெடி. ஸோ வானலில் போட்டு நல்லா ஒரு நல்ல அரோமா வரும், ராகிலேருந்து நல்ல அரோமா வரும். அந்த டைம் வர நல்லா கொஞ்சம் வெடிச்சு வரும் இல்லையா, உங்களுக்கு வறுக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். வாயில் போட்டு பார்த்தா கூட நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து 6 மாதம் ஆனாலும் வெளியிலேயே அந்த பவுடர் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 1-2 மாதத்தில் நீங்கள் வெளியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படி தான் ஒரு 3 மாதம் வந்து வெளியே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும், எனக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் யூஸ்வலாக. ஸோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்படின்னா 1-2 மாதம் வெளியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு இதுலேருந்து ஸ்நாக்ஸாகவோ கஞ்சியாகவோ செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாகவே நமக்கு 1 or 2 monthsலேயே வந்து காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறனால கண்டிப்பாக இந்த பவுடர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கூல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து நாங்கள் கம்பு கூழ், ராகி கூழ் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சம்மருக்காக நிறைய ரெசிபிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஏன்னா வந்து சம்மரில் தான் நான் ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் அதிகமாக வந்து மெனக்கெடுவேன். ஏன்னா மற்ற நேரத்தில் வந்து எனக்கு கோல்டு காஃப் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கும் வரும். அதனால் கண்டினியூஸாக எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டே இருப்போம். அதனால் அந்த அளவுக்கு வந்து ஹேர் கேருக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் டைமு. ஸோ ஆனால் வந்து இந்த சம்மரில் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு என்னோட பாடிக்கு வந்து செட் ஆகும். அதனால நான் அந்த டைமில் வந்து ஹேர் கேருக்காக நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு. நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சிலே போட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து மில்லிலே கொடுத்து அரைச்சிட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான மாவு இருக்கும். இருந்தாலும் வந்து சின்ன சின்ன அந்த கப்பிகள்லாம் இருக்கும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 250 ml கப்பில் வந்து நான் வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு வந்து 3/4 கப்பு அல்லது 1 கப்பு வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா ராகி மாவு மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இதே நீங்கள் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இதுலேயே கம்பு மாவு செஞ்சுருந்தாலோ அல்லது ஏதாவது மல்டிகிரெயின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாவும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பிஸ்கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக பிஸ்கெட் பண்ணுவேன், பட் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் வீடியோ எடுத்துட்டும் நல்லா இல்லை அப்படின்னா நான் வந்து அதை டெலீட் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பிகள் இருக்கும், அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டான பட்டை தூக்கி போட்டுட்டு இப்போ நான் கோதுமை தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3/4 நான் ஆட் பண்ணேன் நான்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் ராகிக்கு 3/4 கப் வந்து நமக்கு பட்டர் தேவைப்படும். நான் பட்டரும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பட்டர் வீட்டில் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர்லேயுமே வந்து கொஞ்சம் சால்ட்டி பட்டர் தான் அது. அதனால் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பட்டரையும் நான் மெல்ட் பண்ணி ஆற வச்சுருந்தேன். அது கூட வந்து 3/4 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து நான் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டர் சூடாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பார்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மாவு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நமக்கு. நான் கையில் வச்சு மொபைல் வச்சு எடுத்துகிட்டு அதனால தான் என்னோட சேர்ந்து மொபைலும் ஆடும்போதே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அந்த மாதிரி தெரியுது. இப்போ பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் அல்லது வேறு ஏதாவது ஸ்நாக் வந்து பிளான் பண்ணுவேன். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்நாக்காவது பண்ணி கொடுத்துருவேன். மற்ற நேரம் வேலைலாம் அதிகமாக இருக்கும்போது, ப்ளவுஸ் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்போது ஏதாவது கடையிலேருந்து பிஸ்கெட் கூட வாங்கி கொடுப்பேன். பட் வந்து ரொம்ப ரேர் தான். வாரத்தில் ஒரு டைம் வாங்கி கொடுக்குறதே ரேர் தான். பட் வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் வேர்க்கடலை வறுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கிற டைமில் அல்லது கஞ்சி மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் கூட நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அது மாதிரி வந்து ஈஸியான ரெசிபிஸ் மற்ற நாள் கொடுத்துருவேன். இல்லை வேலை இல்லைன்னா சும்மா இருக்கேன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்துருவேன். நான் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நிறைய உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே. அதை நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பசங்களுக்கு நான் பிஸ்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே அவங்க வந்து எல்லாருமே ஆர்வமாயிட்டாங்க. எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக 1 மணி நேரம் பக்கத்துலேயே வராதிங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இருந்தாலும் பக்கத்துலேயே தான் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா அந்த மாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால 2 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு ஆட் பண்ணேன். ஏன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நான் வந்து பிஸ்கெட் பண்ணது இல்லை. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் நான் பட்டரும் ஆட் பண்ணிட்டு கீயுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 3/4 கப் நான் பட்டர் சொன்னேன்ல, இப்போ எனக்கு 1/4 கப்புக்கு கீயும் தேவைப்பட்டுச்சு. நல்லா வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு வரல அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். பட் என்னென்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அதனால வந்து இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நிறைய ஊற்றிடாதீங்க, நான் தெளித்து தான் விட்டேன். உங்களுக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு கையில் வந்து நெய்யும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து தட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் குண்டாக அந்த கொஞ்சம் திக்காக வர மாதிரி நீங்கள் வந்து ஷேப்புக்கு தட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து டிசைனுக்காக ஏதாவது நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்தியோ அல்லது ஃபோர்க் வச்சு லைன் போட்டோ நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோர்க் வச்சு லைன் போட்டு இன்றைக்கி நான் வந்து மேக் பண்ணிட்டேன். எங்கள் பாப்பா தான் பக்கத்தில் இருந்து அந்த ராகி மாவு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. நான் சாப்பிடக்கூடாதுடி வயிறு வலிக்குன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம மில்லட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா நல்லது. கஞ்சி ரெசிபியாவோ அல்லது எந்த மாதிரி நீங்கள் அடை அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். பட் வந்து வெறும் மாவு கொடுக்குறது வந்து நல்லதில்லை. பட் பாப்பா கிட்டே இருந்தனால ஒரு கொஞ்சோல கொடுத்துட்டு பாப்பாவை வந்து நீ போ அப்போ தான் நான் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவள் பசங்களோட வந்து விளையாட போயிட்டா. நெக்ஸ்ட் வந்து கோதுமையும் காய வச்சுருந்தேன், மல்டிகிரெயின் கோதுமை. அதையும் வந்து ஈவினிங்காக வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் போதே 1க்கு 2 வேலை வந்து ஒரே டைமில் பார்த்துருவேன். ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். அன்றைக்கி டின்னருக்கான வேலைகள் கொஞ்சம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் நான் சப்பாத்தி தான் அன்றைக்கி போட பிளானில் இருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மாவும் அன்றைக்கி அரைச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஸ்கெட்டும் போட்டுட்டு கோதுமை மாவுக்கும் காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அந்த பிளானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பேக்கிங்கான டைம் கொஞ்சம் ஆகும். அந்த டைமில் சும்மாவே கிச்சனில் நிற்கிறதுக்கு பதிலாக கிச்சனில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் சைட்லேயே நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதை வந்து ஏதாவது வறுக்கிற வேலை இருந்தாலும் அதையும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ட்ரேயில் வந்து பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உருட்டி இந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு வச்சாச்சு. ஸோ நான் அவனையும் வந்து 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த அவனில் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டாப் ராட் பாட்டம் ராட் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். பட் நான் உள்ளே வச்சதுக்கப்புறம் டாப் ராடை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பாட்டம் ராட் மட்டும் தான் ஆன் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய அவனில் எப்படின்னா டாப் ராடு மட்டும் நான் ஆன் பண்ணால் எனக்கு சீக்கிரமாகவே மேலே இருக்கிறது கருகிடும், உள்ளே வந்து அந்தளவுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பாட்டம் ராடு மட்டும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து
ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் போல் டைம் இருக்கும்போது டாப் ராடையும் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் டைம் ஆக நாங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பொண்ணு, பையன், நெக்ஸ்ட் வந்து எங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற பையன் எங்கள் கூட வந்து பசங்க கூட விளையாட வருவான். அவங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவனுக்கும் ஷேர் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அளவு எப்படின்னா 1 கப் ராகி மாவு எடுத்தேன் நான், 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பட்டர் வந்து எனக்கு 3/4 கப்பும் 1/4 கப்புக்கு நெய்யும் தேவைப்பட்டுச்சு. ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு, அவ்வளோதான் நான் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் அல்லது பால் மட்டும் நீங்கள் தெளித்து அதாவது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தாலே போதும். ரொம்ப அட்டகாசமான ஸ்ப்ரவுட் ராகி குக்கி வீட்லேயே செஞ்சாச்சு. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப அன்றைக்கி எனக்கு திருப்தியாகவே இருந்தது. அது மாதிரி நான் பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நானும் அடிக்கடி வந்து அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். ரொம்பவே நல்லா இருந்தது. இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம். இது கிளாஸ் பாட்டில் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் கூட நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் 2 டேஸ்லேயே காலி ஆகிடுச்சு. அதுதான் உண்மை. மொத்தமாக எனக்கு ஒரு 20 பிஸ்கெட் போல் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.